நீ அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வரும் அந்த நல்ல நேரம் இதோ நெருங்கிவிட்டது. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. கடந்த காலத்தையும் நீ கடந்து வந்த அந்த கடினமான பாதையையும் நீ நினைக்கும்போது உனது மனம் கலக்கம் அடைகிறது. நீ ஒன்றை புரிந்து கொள், நீ எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளில் இருந்தும் தீவினை கரும பலன்களில் இருந்தும் விடுபட்டு விட்டாய் என்பதே நிதர்சனம். தூய்மையான ஆன்மா கொண்ட உங்களை எத்தனை நாட்கள் தான் அந்த தீய கர்மவினை ஆட்டி வைக்க முடியும்? அதுவும் ஒரு நாள் முடிவுக்குத்தான் வந்தாக வேண்டும். அந்த நாள் வந்துவிட்டது. உன் கரும தீய பலன்கள் இன்றோடு தீர்ந்து விட்டது. உன் துயர நாட்களும் முடிந்து விட்டது. கலங்காமல் இரு, இனி எல்லாம் நல்லதாகவே அமையும். புதிய நல்வழிகள் திறக்க நான் எப்போதும் உதவி செய்வேன். அதே சமயம் உன் உற்ற துணையாயிருந்து உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன். எனவே எப்போதும் தைரியமாக இரு. தைரியமாக எதையும் எதிர்த்து நின்று போராடு. நேர் வழியில் நடந்து சென்று தைரியத்தோடு உறுதியோடு போராடு. உனக்கு வெற்றியை நான் தருவேன். வெற்றி மாலை சூடி மகிழ்வேன், இது உறுதி. உன்னுடைய தந்தையாக என்றென்றும் நான் இருக்கும்போது நீ எதற்கும் எப்போதும் துக்கப்படாதே, எதை கண்டும் பயப்படாதே. நான் எப்போதும் உன்னுடைய நம்பிக்கையின் மறுபக்கமாக இருக்கிறேன். எனவே உன் கவலைகளை முழுவதுமாக விட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்க இருக்கிறது. உன்னை எல்லா துன்பங்களில் இருந்தும் காப்பேன். உன்னை தூற்றுபவர்களுக்கும் அவர்கள் செய்யும் தவறை உணர வைப்பேன். இனி துன்பங்கள் உனக்கில்லை. கவலைப்படாமல் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையான உன்னை என் நெஞ்சில் வைத்து சுமக்கும் நான் எப்போதும் கைவிட மாட்டேன். சிறப்போடு வாழ வைப்பேன். என் வாக்கை நம்பு. உனக்கு பக்கத்துணையாய் நான் என்றும் இருப்பேன். இனி நீ பயப்படாதே, தைரியமாக இரு. நீ மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தில் வாழப்போகிறாய். கட்டாயம் அவ்வாறு நான் உன்னை வாழ வைப்பேன். என் வாக்கை நம்பு. நீ எதை என்னிடம் வேண்டுகிறாயோ, இத்தனை நாள் வேண்டி வந்தாயோ, அதை நான் நாளை உனக்கு கிடைக்க செய்வேன். நீ என்ன தேடுகிறாயோ அதை நான் உன் கையில் கிடைக்க செய்வேன். ஆகவேதான் வெகு சீக்கிரத்தில் நீ உன் வாழ்க்கையின் குறிக்கோளை எய்துவாய்.